நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீர் வந்தால் சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே ஐயா பாழானது பயிர் நிலமாகும். நீர் வந்தால் ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனால் சகலமும் உண்டாக்கப்படும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆராதனைகளை தந்து ஜெபிக்கிறோம். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ளவருடைய கரத்தில் எங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்புவித்து ஆராதனைகளை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். நல்ல கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடும்படி கேட்கிறேன். நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை பார்த்தாரே. அந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியின் கண்ணீரை கடந்தாலோ. எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நடத்தின பாதைகளை நினைத்து சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே.
யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே, நல்ல நன்றியால் நிறைந்து துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் கண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் கண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கின்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 பாடலை பாடப்போகிறோம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆமென் ஆமென். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததான். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அந்த கோடீஸ்வரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்படி சொல்லலை, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. கர்த்தர் அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம், ஆமென், எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வார்த்தைகள், அவைகள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. எப்போதுமே சாத்தான் இந்த வேத வார்த்தைகளுக்கு விரோதமான வார்த்தைகளையே நம்ம காதில் ஓதிட்டே இருப்பான். இல்லை, அதை பாரு, சிலருடைய தோல்விகளை முன்னால் வைத்து. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் தன் 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 சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனக்கு ஒரு சிலுவை, உங்களுக்கு ஒரு சிலுவை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் சொன்னாரு. ஆமென். ஆனால் சாத்தான் ஓதுவான், என்ன நீ ஓடி என்ன பண்ண, என்ன ஜெபம் பண்ணி என்ன பண்ண, என்ன பைபிள் வாசித்து என்ன பண்ண, என்ன ஊழியம் செய்து என்ன பண்ண, அப்படி இப்படி நம்மளுடைய ரைச்சஸ்னஸ் எல்லாம் நம்ம ரைச்சஸ்னஸ்லாம் அவருக்கு முன்னால் ஒரு ஜீரோ தான். ஒரு தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆமே. நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சில தலை குனிவுகளை, சில மற்ற வாழ்க்கை நம்மளோடு ஒப்பிட்டு பார்க்காமல், நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும். ஆமென்.
சொல்லி பாருங்க, டிக்ளேர் பண்ணி பாருங்க. அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். கண்களை பதிய வைத்ததின் நோக்கமே ஆண்டவர் நம்மை பலுகி பெருகும்படியாக, சுகபலன்ல பலுகி பெருக, நம்ம எதிர்பார்க்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள்ல பலுகி பெருக, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்பதிலே பலுகி பெருக. ஆமென். நதியை போல நம் வாழ்வில் அந்த சமாதானம் புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து தொடர்ந்து வரும் நாட்கள்ல நல்ல உபவாச ஜபங்களுக்குள்ள போறோம். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின், ரொம்ப பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமே. முகம் தரிசிப்பேன் நானும் தேவனும் தேவனும் நானும் சொல்லி பாட போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாட்களை கர்த்தருக்காய் விசேஷப்படுத்தி கொள்ள, அவருடைய பாதங்களில் அமர்ந்திருக்க, ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்க, தனித்து அமர்ந்திருக்க, குடும்பமாய் அமர்ந்திருக்க, தேவ இரக்கமும் தேவ கிருபையும் தேவ சகாயமோ நமக்கு கிடைப்பதாக ஆனந்தமாய் இன்பக்கானான் பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு நன்மை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண்மாரும் என்றும் நான் உம் அடிமை. மாறும் தேவா ஏழைக்கும் மாறாத வேண்டுதலோடு கண்மாரும் என்றும் நான் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண்மாரும் என்றும் நான் வேண்டுதலோடு தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண்பாரும் என்றும் நான் ஆமென். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் போகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் தேற்றிடுதேவோ வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவோ தன் சமூகமே. தேவோ வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவோ தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆமென். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் போகம் தரிசிப்பேன். ஆமென். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் போகம் தரிசிப்பேன். ஆமென். ஆனந்தமாய். ஆமென். நல்ல ஆண்டவரோடு நடக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம். ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எனது மரணமோ அவரது வருகை நாளோ. எது முன்னால வந்து என்ன அழைச்சாலும், அவர் வருகையா இருக்கலாம் அல்லது என்னுடைய மரணமா இருக்கலாம், எது வந்து என்ன முன்னால் அழைச்சாலும் அந்த கடைசி நாள்ல ஆமென் அது வரைக்கும் இம்மையில கரம் பிடித்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நான் மறுமைக்கு போகும் பொழுதும் அங்கேயும் என்னை அவர் முத்தமிட்டு வரவேற்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிற இந்த அருளையும் அனுக்கிரகத்தையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க, அவருடைய பிள்ளைகளை தவிர, விசேஷமானவர்கள். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். அதனால எதுக்கும் சோர்ந்து போகாம ஏதாவது ஒன்ன காதுல ஓதுகிற அந்த சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு இடம் அளிக்காம நீங்க வாயில சொல்றத இந்த பிரெயினுக்குள்ள போக அது மனதின் அடித்தளத்துல ஆழமாய் பதிக்கப்பட டிக்ளேர் பண்ணுங்க அந்த வேத வார்த்தைகளை. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகளின் ஒரு பாகிலும் எல்லாம் ஒளிஞ்சே போகட்டுமே, இந்த வார்த்தைகளின் ஒரு பாகில ஒளிந்து போவதில் வேதம் சொல்லுது. சில நேரங்கள்ல விரும்பாத சில பாதைகள்ல நடக்க நேரிட்டாலும் ஆமென் ஆண்டவர் அவைகளினுடையும் அந்த 7 மடங்கு அக்னி நெருப்புக்குள்ளேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். சனகரிப்பு தேவ ஜனங்களை நிந்திக்கும் பொழுது எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுகிற வார்த்தைகளை நீங்க நம்பாதீங்க. அவங்க தேவனை நம்ப சொல்லுவான், நம்பாதீங்க. அதெல்லாம் அந்த அந்நிய ஆவிகள், அந்நிய அக்னியின் கிரியைகள், இவைகளை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக தேவ வல்லமை, தேவ கிருபை, அந்த பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் நமக்கு மேல இருக்கு. மோசேயினுடைய கோல்கள், ஆரோனுடைய கோல்கள், ஆமென், எகிப்திலே இருக்கிற அந்த
அந்த மந்திரவாதியின் கோல்களை விழுங்கி போட்டதாம். அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த அபிஷேகம் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆமே. அதனால் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஒரு நாள் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட தலையிலிருந்து கீழே விழாது. ஆமே. அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அரண்மனை வாழ்வுக்காக நீதிமானுடைய வழி ராஜபாதை அப்படி சொல்லுது வேணும். ஆமே. அதனால ராஜபாதையாகவே ஆண்டவர் நடத்துகிறார். ஆமே. சில நேரங்கள் அது கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையாக இருந்தாலும், கலக்கங்கள், நெருக்கங்கள், அகமதை வருத்தினாலும், எல்லையில்லா நமக்கு எதிர் வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்லுகிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவரை மட்டும் பற்றி கொள்வோம். ஆமே. நம்ம அவர் கையை பிடிச்சிருக்கோமோ இல்லையோ, அவர் ஒரு நாளும் சொல்றாரு, வலது கையை பிடித்து. எந்த கையை பிடிச்சிருக்கிறாரு? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். ஆண்டவர் கண்டிப்பா துணையா இருக்கிறாரு. கர்த்தர் துணை நிற்க காரியத்தை நடப்பித்தான் வேதம் சொல்லுது. நம்மளும் கர்த்தர் துணை நிற்க காரியங்களை நடப்பிக்க தேவ தயவு, தேவ கிருபை, தேவ இரக்கம் நம்ம மேல இருக்குது, மறக்கக்கூடாது. ஆமே. நல்லா எல்லாரும் என் கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். நல்ல அவங்க லைஃப்ல ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னா கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்வீங்க, பாடுகளின் பாதையில அந்த சிலுவையை சுமந்து வந்த பாதைகளை கூட ஆண்டவர் நடத்தினதை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட கேட்கிறேன். ஆவியோடு பாட, கருத்தோடு பாட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலே நாடம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலே நாடம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். இயேசு நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி அவர் நல்லவர், அவர் வல்லவர், நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் புறமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க. சோதனை, நிந்தை, அவமானம் புறமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள், நெருக்கங்கள், அகமாதை வருத்த. முள்ளுகளுள்ள கடின
நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சியோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சியோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். ஆகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திறனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திறனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். எல்லை இல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் செல்கிறார். எல்லை இல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம்முடன் செல்கிறார். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு சரில்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆமென். நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்குள்ள போறோம். எழுந்து நின்று என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன். துதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரால் சும்மா இருக்க முடியாதுங்க. துதியினாலே அவருக்கு சிங்காசனம் அமைக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார் வேதம் சொல்லுது. எங்க எல்லாம் ஒரு புதிதாக்கப்படுகிற சூழ்நிலைமைகளை விரும்புகிறோமோ அங்கெல்லாம் துதியினாலே சிங்காசனம் அமைக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து நல்ல வாக்கு தத்தங்கள் நிறைந்த பாடல், ஆராதனையின் பாடல், ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு பாடல். வார்த்தையோடு நின்று விடாமல் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆயுளெல்லாம் துதிப்பாடுகிற கிருபைகள் வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் இருக்கிற எல்லைகளிலும் ஆண்டவரை துதிக்கிற அனுபவங்களினால் துதியினால் அவருக்கு சிங்காசனம் அமைக்கிற கிருபைகளினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல ஆராதனை நாவியோடு முழு மனதோடு நல்ல முழு பலத்தோடு துதியினால் சிங்காசனம் அமைக்கிற அனுபவங்களோடு அல்லேலூயா ஆனந்தமே. என்றோ ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆனந்தம்
சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கண்டிப்பாக நேர் முழங்கால் படியிடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இயலாதவர்கள் இருக்கிற எல்லைகளிலே நம்மை தெய்வ சமூகத்திலே தாழ்த்தினவர்களாக, ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமளிக்காமல் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறபடி வெகு ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய் ஒரு சிங்காசன வாழ்வை யோசேப்புக்கு அளிக்கும்படியாய் தேவன் அமைத்த அந்த அரண்மனை வாழ்வுக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு சிறையின் அனுபவங்கள், தலைக்குனிவின் அனுபவங்கள், நிந்தையின் அனுபவங்கள், அவமானத்தின் அனுபவங்கள், செய்யாததை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி கொண்டின் அனுபவங்கள் எத்தனை வரட்டுங்க. ஆனா அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தூதனை உனக்கு முன்னால அனுப்புறேன்னு சொல்றாரு. கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், மலைகள் எல்லாம் மலைகளாக்குகிறவர், பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குகிறவர். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்துல கால் நனையாமல் தம்முடைய ஜனத்தை நடக்க பண்ணினவர். பிரவாகித்து வருகிற யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படி செய்து தேவ பிள்ளையை எரிகோவின் மதில்களை சமதளமாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கின ஆண்டவர். சேர்க்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், நல்லா அர்ப்பணித்து, ஆண்டவரே ஒருவேளை அந்த அரண்மனை வாழ்வுக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு முன்பதாக இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவே. நீதிமானுடைய வாழி ராஜ பாதை, துன்மார்க்கருடைய வழி முள்வேலிக்கு சமான வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோமே, சில தோல்விகளை, சில நபர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாததையெல்லாம் சாத்தான் அடையாளப்படுத்தி காட்டும் பொழுது நீங்க அடையாளப்படுத்துங்க, எனக்கு இத்தனை நன்மைகளை செய்கிறவர், இத்தனை அற்புதங்களை என் வாழ்க்கையிலே செய்தவர், இத்தனை அதிசயங்களை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடும், சோர்வு உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென். ஸ்தோத்திர பலிகள் முந்திக்கொள்ளும், கிருபை வாழ்க்கையிலே பெருகும், நன்மை கிருபை வாழ்வை தொடரும். இத்தனை நன்மைகளை செய்தவர் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிற அந்த விருத்த சேதனம் இல்ல பெலிஸ்தியன் எம்மாத்திரம் ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வார். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள அவைகள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த அழைப்பின் மேன்மை, அபிஷேகத்தின் மேன்மை எல்லாம் நினைச்சு, ஆண்டவரே நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாம். நான் அடிக்கடி நினைப்பேன், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, எனக்காக கர்த்தர். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் யாவையும் யாவையும். தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், நல்ல வலது கையத்தை, இது நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. பர்டிகுலர் ஏரியாவை நீங்க டீல் பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உடைய கரத்துல தருகிறேன். கண்களைய மேல பதிய வைத்து எப்பொழுதும் வேத வார்த்தைக்கு விரோதமாகவே சாத்தானுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், நீங்க கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை. ஆல்ரெடி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைப்பட்ட சூழ்நிலைமைகளா இருப்பாங்க, பொன்னோடு பொருளோடு நான் அவங்களை புறப்பட பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆல்ரெடி தம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. மோசேக்கு சொல்லும் பொழுது உடனே விடுவிப்பேன்னு சொல்லல. எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒளியவங்களை போக விடான். ஆனா அதெல்லாம் பார்த்து போக விடும் பொழுது அவர்களை, எகிப்தியரை, சத்துருக்களை கொள்ளையிடுவீர்கள் சொன்னார். அது அப்படியே நடந்ததுங்க. ஒண்ணு கூட பெசகல, ஒண்ணு கூட தவறி போகல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகல. நம்ம வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. செங்கடல் வரலாம், யோர்தான் பிரவாகித்து வரலாம், எரிகோவின் மதில்கள் வரலாம். இந்த காலை வேளையிலே ஆமென், இந்த அந்த ஆண்டவர் எத்தனை எதிரான சூழ்நிலைமைகள், ராஜாக்கள் வரலாம், பலத்த ஜாதிகள் வரலாம், எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. முன்னோடு இருந்து இந்த யுத்தங்களை நடத்துகிற தேவன்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலுடைய இராணுவங்களுடைய தெய்வம் ஒரு நாளும் தலக்குனிய விடமாட்டார். சொல்றத நம்பாதன்னு சொல்ற அந்த சாத்தான் ஓதுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. எழுதியிருக்கிறபடி ஆகிட்டே, சாட்சியின் வசனத்தினாலும் தான் அவனை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தினால தான் அவனை ஜெயிக்க முடியும். கொஞ்சம் சோர்ந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கேப்பில் வந்து நம்மளை ஆட்டி படைச்சிருவான். கெட் அவுட் சொல்லுங்க. என் எல்லைக்குள்ள வர உனக்கு அதிகாரம் இல்லை. தேவன் அனுமதியோடு நான் தேவன் என்னை நடத்துகிற இந்த ராஜ பாதைகளிலே நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறாமல் போவது இல்லை. நலமும் விசாலுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கண்டிப்பா ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ಶಾರುದಾನಗ ರೋದನ ಮೇನಗ ರಿಗದನ ಮಗನದಿ ಯಾಕುರ ಬಲಬಾ ಶಂಕು ರಗದನ ಲಘುದರ ಮೇ ರಿಗದನಮಾ. ನೀರೇ ಎಲ್ಲ, ನೀರೇ ಎಲ್ಲ, ನೀರೇ ಎಲ್ಲ ಯೇಸುವೇ. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே, உண்மையா சொல்லுங்க, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவுக்கும் எல்லாவும் ஆனவர். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர். ஆண்டவரை கண்களை வைத்து பதிய வைத்ததின் நோக்கமே எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணும்படியாய் இந்த மகாமேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் நிறைவேறது வெறுமனே திரும்பாது, அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு.